எல்லா க்ஷேத்திரங்களிலையுமே 12 வருஷத்துல ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் இல்லையோ, அதற்கு முன்னே ஒரு தேவ பிரசனம் வச்சு பார்க்கறது ரொம்ப விசேஷம். எதுக்கு அப்படி பண்றது என்றால், அந்த பகவானோட விருப்பம் என்ன, அந்த பகவான் சந்தோஷத்துல இருக்கிறதா, துக்கத்துல இருக்கிறதா, அங்க பூஜை புரஸ்காரங்கள் கரெக்டா நடக்கிறதா, இல்லை ஒரு நாடகம் தான் அங்கே நடக்கிறதா, பிசினஸ் நடக்கிறதா, இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் ஒரே வழி தேவப்பிரசனம் வச்சு பார்க்கறது தான். ஒரு க்ஷேத்திரம் கட்டுறதுக்கு முன்னே தேவப்பிரசனம் வச்சு தெய்வத்தோட ஹிதம் அறிஞ்சு தான் ஒரு க்ஷேத்திரம் கட்ட வேண்டும், பணி ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு அப்புறம் ஒவ்வொரு 12 வருஷத்திலேயும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னே ஒரு தேவப்பிரசனம் வச்சு பார்த்து அந்த பிரசனத்தில் தெரியப்பட்ட விஷயங்கள் பண்றதா இருந்தால் அந்த க்ஷேத்திரத்தில் சைதன்யம் நசிக்காமலே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலே பாருங்க, எத்தனையோ மகா கஷேத்திரங்கள் பாழடைஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கு பல இடங்கள்ல அதுக்கு புனருத்தாரணம் பண்றாங்க, புனருத்தாரணம் பண்ணி பூஜாரியை வைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அது அப்படித்தான் கிடக்கிறது. பாழடைஞ்சு போறதுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும்.